பாவாடை சட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்கு. நான் வீட்லேயே சொல்லலான்னு பார்த்தேன். சரி பைக்கில் போகும்போது பேசிக்குவோம், பைக்கில் போகும்போது சும்மா தானே போவோம், சரி நான் பேசிட்டே போவோம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இனிமேல் நீ பாவாடை சட்டியை வாங்கிக்கோ சவந்தி. எனக்கு புடவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு புடவையே வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லா இடமும் போட்டுட்டு போக முடியுதுல்ல பாவாடை சட்டியை. அதுவும் சரிதான். சரி புடவையே வாங்கிக்கோ. இது யாரு? நம்ம ஒரு பொண்ணு மாதிரி தெரியலையே, வெளியூர் பொண்ணு மாதிரிலாம் தெரியுது. யாரா இருக்கும்? யார் இவ்வளோ டிப்டாப்பாக போகிறது? பேக் உருவத்தை பார்த்தா செவந்தி உருவம் மாதிரி தெரியுது, முன்னாடி எப்படி தெரியலையே. வண்டியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது யாருன்னு. அட இது சாச்சா ஓடுது. எடு செவந்தி, செவந்தி. ஆஃபீஸ் போவேனாமா? ஆஃபீஸில் மைண்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம் நிம்மதியாக விட மாட்டாங்க. அந்த ஃபைல் எடு, இந்த ஃபைல் எடுன்னு பேசியே கொண்டுருவாங்க. பார்த்துக்கோ, அவ்வளோ டார்ச்சராக இருக்கும். கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை அதிகமாக வாங்குறாங்க. உடனே வேலை கிடைக்காது இல்லைம்மா. இந்த வேலையை வச்சுட்டே நம்ம வேறு வேலையை தேடணும். நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வேலை அமைஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம இது மாதிரி டெய்லி போவோம். வெளியே போய் ஊர் சுற்றலாம், நம்ம எல்லோரும் வாங்கி சாப்பிடலாம், நம்மளும் ஒருத்தவங்க போய் சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சவந்தி. நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இப்போ மட்டும் நீங்கள் எனக்கு என்ன குறை வச்சிங்க? நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன். எனக்கு தெரியும் சவந்தி, நீ என்ன கஷ்டப்படுறேன்னு. கஷ்டப்படாத குடும்பமே இல்லைங்க. கஷ்டப்பட்டாதானுங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆமாம் சவந்தி, அது வேணா சொல்கிறியா? 100க்கு 100 உண்மை. கஷ்டப்படுவோம், என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாங்க, கவலைப்படாதீங்க. செவந்தி இது யாரு தெரியலையே, பின்னாடி வருது நெட்டவழி குரல் மாதிரிலாம் இருக்கு. என்ன செவந்தி பயங்கரமாக டிப்டாப்பாக இருக்கிறா? ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆமாம், அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாமல் இதெல்லாம் வச்சிருக்கியா? ஆமாம், சின்ன வயசில் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. அது இப்போ போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு போட்டுட்டு வந்தேன். எங்கே போகிறா? கன்ஷூட்டுக்கு போகிறோம், வாரியா? கன்ஷூட்டா? ஆமாம், அந்த பலூனில் வச்சு ஊதுவாங்கல்ல, ஊதி வைப்பாங்கல்ல, கன் கொடுப்பாங்கல்ல, அந்த ஷூட்டுக்கு போகிறோம். நீ வா. இரு ஒரு நிமிஷம், எங்கள் வீட்டு கட்ட கேட்டு சொல்கிறான். சாச்சு, கன்ஷூட் போவோமா? போவோம் சவந்தி, காலையில் கூட சொன்னேன் ஃப்ரெண்டு. சரி போயிட்டு வருவோம். வாரம் பாத்தியா என்னமா புருஷன் பின்னாடி உட்காந்துட்டு அவ்வளோதான் நட்டுருக்கு. கூட பிறந்தவளையும் மறந்துடுவாளுங்க, பெத்த அம்மாவே மறந்துடுவாளுவோ, மயங்கிடு வருவோம். சரி அவ்வளோ கன்ஷூட் எவ்வளவு? பணம் எவ்வளோ தரணும் தம்பி? என்ன பணம் வந்து 100 ரூபாக்குண்ணே. 10 புல்லட் அடிப்போனே, 5 புல்லட் அடிப்போனே, 5 புல்லட்டுக்கு 50 ரூபா. எப்போ பலூன் அடிக்கட்டி இந்த காசு ரிட்டர்ன் வந்துருமா? என்னென்ன சொல்கிறீங்க? பலூன் அடிக்கட்டி எப்படி காசு ரிட்டர்ன் தருவாங்க? சும்மா சொல்லுங்கண்ணா, ஒரு ரேட்டை போட்டு விடுங்க. எம்மா இது ரேட்டு போட்டு விடுறதுக்கு இது என்னம்மா காய்கறி வியாபாரமா? ஒரு 100 ரூபா போட்டு விடுங்க, ஒரு 10 பேர் அடிச்சுக்கிறோம். அது உங்களோட விருப்பமா, யார் வேணாலும் அடிக்கலாம். ஆனால் 10 குண்டு தான் அடிக்கணும். எக்க முடியுமாக்க? நீங்கள் ஒரு ஷார்ட் அடிங்க. சரி விடுங்க, ஆளுக்கு ஒரு ஷார்ட் அடிச்சுக்கிறோம். எந்த பலூன் அடிக்கலாம்? ரெட் கலர் பலூன் அடிக்கிறேன். இங்கே வேண்டாங்க, ரெட் கலர் பலூன் எனக்கு பிடிக்காது, பாவங்க. நீங்கள் பர்பிள் அடிங்க. விஜய், அதை அடிக்காத. நீ வந்து கரெக்டாக ஒயிட் வச்சு அடி, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டாக அடிங்க, பர்பிள் அடிங்க. விஜய், நான் சொல்கிறத கேளு, கரெக்டாக ஒயிட் அடி, நீ அடிச்சிடுவா. அதை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அடிக்க விடுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னா நான் எதை அடிக்கிறது? முனியமக்கா சொன்ன மாதிரி கரெக்டாக ஒயிட் அடிக்கிறேன். ஏங்க அப்போ நான் சொன்னதை அடிக்க மாட்டீங்க? நீ சொன்னது நீயே அடிட்டி. உனக்கு ஒரு ஷார்ட் வரும்ல, அது நீ அடி. விஜய், கொஞ்சம் சீக்கிரம் அடிப்பா, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகிறோம். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டாக அடிங்க. எனக்கு அடிச்சிருக்கலாம், கரெக்டாக பார்த்து அடிக்கணும்ல. அடேங்கப்பா, சூப்பராலாம் அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட்டு. என்ன இன்னொன்று அடிக்கலாமா? எங்கள் முடியுமா கட்ட கொடுங்க. விஜய், நான் அடிக்கலப்பா, நீயே அடிச்சுக்கோ. ஏக்கா வாங்கக்கா, வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போங்கக்கா. ஏக்கா வாங்கக்கா, சும்மா ஒரு ஷார்ட் அடிப்போம். போ முடியுமா? ஒரு ஷார்ட் தானே அடிச்சிட்டு வா. எதுக்கு மெண்டல் அடிச்சா? ஏக்கா நான் எங்க அடித்தேன்? நீங்கள் இப்படி தள்ளுனீங்க, துப்பாக்கி கொஞ்சம் கிராஸ் ஆனது தள்ளி விட்டான். ஏக்க முடியுமாக்கா கரெக்டாக அடிங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட் அடிச்சு நான் 1000 ரூபாய் தரேன்.
ஒரு ஆர்வம் வேணாடி, நீ வாய் வச்சு கம்மியா போதும். இது கிறுக்கு பிடிச்சிச்சா? எதுக்கு இப்படி வம்பு இழுக்கிற? ஒரு ஷார்ட் தானடி அடிச்சுட்டு போயிடலாடி. இக்க என்ன சொல்றீங்க? அங்க பாருங்க, துப்பாக்கி கீழே இருக்கு. நான் தொடையில பிடிச்சிருக்கேன். நீங்க கரெக்டா அடிங்கக்க. எம்மா, இவகிட்ட பொழைக்கவே முடியாது. என்ன இப்படி அலறி விடுறாளே? இவளை வச்சு செய்யணும். எப்ப விஜய் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குக்கா, அடிங்க. பலூன் அடிக்க மாட்டேன், இவளை வச்சு செய்யறேன். என்ன அடி? இப்ப அடிக்கிற ஷாட் சூப்பரா அடிச்ச முடியுமா? சூப்பர், கலக்கிட்டேன். ஏக்கா என்னக்கா பிடிச்ச புடி விடாம அடிச்சிட்டீங்க. சூப்பர்க்கா. என்ன ஷார்ட் அடிச்சிட்டாங்க? எம்மா இக்க வாங்க போமா வீட்டுக்கு. முடியுமா போமா வீட்டுக்கு? நீ அடிக்கலைய? நான் அடிக்கலக்கா, பிள்ளைகள் வந்துருவங்க. வாங்க போவோம். எக்க முடியுமாக்கா, இருங்க, நான் ஒரு ஷார்ட் அடிக்கிறீங்க பார்த்துட்டு போனோம். சீக்கிரம் அடிச்சு தொலை. என்ன அடி? என்னோட ஸ்டைலே தனி. இப்போ போடுறேன் பாருங்க ஒரு போடு. கீழே இறக்கி விடுறீ. என்ன ஏடி தூக்குனா? எக்கா உங்களை வச்சு தாங்க ஒரு ஷார்ட் அடிக்க போறேன். ஏடி நெட்டோல கீழே விட நிக்காம. உன் பொண்டாட்டி பண்ற வேலையை பாரு, எப்படி நின்னுட்டு இருக்கா குத்துக்கல் மாதிரி. வாங்கி தொலைடா. என் நட்டோல கொஞ்சம் கீழே விடந்தக்காவ ஏன் தூக்கிட்டு நிக்கிறா? என்னங்க இருங்க, நான் இப்போ ஒரு ஷார்ட் அடிக்க போறேன். எம்மா ஏமா என்ன சரிங்க, சண்டை போடுற இடமே இது. சீக்கிரம் போங்க இந்த இடத்த விட்டு. எங்கிட்டு வந்தா என்னங்க? விடுங்கங்க, கண்ணாடி பிடிச்சி எதுங்க இழுக்கிறீங்க? விடுங்கங்க. துப்பாக்கி இங்க கொடுத்து தொலைடி. விஜயோட கூட்டிட்டு பாப்பா. இந்த துப்பாக்கி. சரிம்மா அடிச்சிட்டிங்களா? காசு கொடுத்துட்டு போங்க. காசு ஜிபே பண்ணி விட்டுறப்பா, நான் போயிட்டு வரேன். ஆ சரிக்கா. சாச்சா எப்படி இருக்க? விஜய் நல்லா இருக்க. விஜய் நீ எப்படி இருக்க? என்னப்பா ஆளவே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கே. உன்னை தான் நான் தேடிட்டு கிடப்பேன். காலையில் தேடுவேன், சாயந்தரம் வந்து தேடுவேன். உன்னை பார்க்கவே முடிய மாட்டேது. என்னப்பா எங்கே இருக்கா? நான் இங்கே தான் இருக்கேன் சாச்சா. அப்படியா? கன் ஷூட் அடிப்போமா? இப்போ தான் அடித்து அலப்புற தாங்க முடியாமல் தான் நெட்டவழி கூட்டிகிட்டு போய் ஸ்டாண்டுக்கிட்ட விட்டுட்டு வரேன். வர்றதுக்குள்ளே ஒரு கன் ஷூட் அடிச்சுட்டு போகலாம்ட்டு. அப்புறம் நீ வரதை பார்த்தினா சரி அப்படி ஒன்று பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அப்படியா? சரி வா, ஒரு டீ காஃபி சாப்பிடுவோம். என்ன விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? என்னக்க பார்க்காத மாதிரியே கேட்குறீங்க? டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். டெய்லி பார்த்தாலும் என் ஹஸ்பண்டோட பார்க்குறேன்ல, அதனால நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எடுச்சா வந்து எப்போ வந்தா? ஏடி உன்னை ஸ்டாண்டு கிட்ட தானே நிற்க சொன்னா, எதுக்கு நீ வந்தா? என்னங்க காலை வச்சு சுழுக்க பிடிச்சி வச்சுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க. எப்படிங்க ஸ்டாண்ட் கிட்ட நிற்க முடியும்? ஒரு சேர் கூட கொடுத்துருக்கீங்க. என்ன நெட்டவளே கன் ஷூட் அடிச்சா? இன்னும் அடிக்கல சம்பந்தி, ஒரு ஷார்ட் கூட அடிக்கல. இந்த முனியம்மாக்காவாலே என்னுடைய நிம்மதியே போச்சு. முனியம்மா போயிட்டாங்க? போயிட்டாங்க. சரி வாங்க டீ சாப்பிட்டு போவோம். என்ன வாங்கி கொடுப்பேன்? கேட்கறதுல வாங்கி கொடுப்பேன் சாச்சா. எனக்கு ஒரு ஜூஸ் வேணும், எனக்கு ஒரு பப்ஸ் வேணும், எனக்கு ஒரு சாக்லேட் வேணும். இது மூணுமே எனக்கு வாங்கி கொடுச்சாச்சா. திங்காத மாதிரி பண்ணுவேன். நாங்களே காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எங்கேயோ வெளியே சுற்றிட்டு இருக்கோம். அதுலேயே பங்கு போட வருவேன். இவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சா பட்டுடுச்சு. என்ன சபந்தி போவோமா காஃபி சாப்பிட? ஏடி நெட்டவளே, எங்கள் வீட்டில் வேலை இல்லையா? வேலை 1000 வேலை இருக்கு. காஃபி சாப்பிட்றதா முதல் வேலை. சரி வாங்க போவோம். அவள் கிடக்குறா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பொழுதாயிடுச்சு, பிள்ளைங்க வர தனியாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் சாச்சா? போயிட்டு வருவோம். இன்னொரு நாள் ஜாலியாக போவோம் சாச்சா. நான் போயிட்டு வரேன். பொழுதாயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே இருந்தேன்னா லேட் ஆயிரும். பிள்ளைங்க தனியாக இருக்காங்க. நீ போயிட்டு வா. நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாலும் விடவும் மாட்டீங்க. ஆமாம், ஓசில் வந்து மங்களப்படம் வந்துடுவா. ஒரு 10 ரூபா கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டா. இவ்வளோ பொருள் கேட்கலாம் திங்கிறதுக்கு. எனக்கு வாங்க போவோம். அவங்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல. நீ கன் ஷூட் அடிக்கிறியா? இல்லைங்க, கன் ஷூட் அடிக்கிற நிலமையே போயிடுச்சு. வாங்க போவோம். சரி விஜய், நாங்கள் போயிட்டு வரோம்.